நான் இப்போ ஈரோட்டில் பிரியாணி பாளையம் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். எல்லோருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி பாளையத்தோட 4th anniversary. ஆகஸ்ட் 10 தான் நம்ம ரீஓப்பன் பண்ணது. இன்னைக்கு நாள் இது நம்ம 4th anniversary ஆஃபராக இப்போ நம்ம என்ன கொடுத்துட்ருக்கோன்னா, சிக்கன் பிரியாணி 2 kg ஒன்று வாங்கினா buy 1 get 1 மாதிரி இன்னொன்று நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அது கூட ரைத்தா தால்ச்சா வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ மை ஃபுட் மை ப்ரைஸ் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா, நம்ம ப்ரீ ஆர்டர் ப்ரீபெய்டு பிக்கப் கான்செப்ட்டு. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கிரில், தந்தூரி, பெப்பர் சிக்கன் 1 kg இது எல்லாமே அதில் ஆப்பில் இன்ஸ்டால் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். 50-50 ப்ரைஸில். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1200 மதிப்புள்ள சிக்கன் பிரியாணி அதில் 650லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு 20 minutes டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 minutesக்குள்ளே நம்ம பிட் பண்ணி வின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீ ஆர்டர் ப்ரீபெய்டு பிக்கப் கான்செப்ட்டு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா பஃபட் கொடுத்துட்ருக்கோம். இது பிளேட் சார்ஜ் இல்லாமல் நம்ம வெயிட் சார்ஜில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக நம்ம ஒரு வெயிட் சார்ஜ் கணக்கில் நம்ம எல்லா குசினையும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலான்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 300, 380, 400க்குள்ளே ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கிரில், தந்தூரி, ட்ராகன் சிக்கன், ஃபிஷ்ஷு, கிரில், அந்த மாதிரி நிறைய பெப்பர் கிரில், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் போயிட்டுருக்கு. கும்பலாங்குட்டை பெருந்துறை ரோடு பக்கம் வந்தீங்கன்னா நம்ம பிரியாணி பாலத்தை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பிரியாணி பாளையத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்துட்டு வெளியே போர்ட் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண தான் வந்தோம். ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குது. எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி பாளையத்துக்கு வரோம். பிரியாணி இங்கே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொன்று கேள்விப்பட்டோம் என்னென்னா, இங்கே இருக்கிற பஃபே சிஸ்டத்தில் எந்த ஐட்டம் நம்ம எடுத்தாலும் அங்கே கிலோ கணக்கில் தான், அந்த இதில் தான் ரேட்டு. நம்ம வேறு எதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். இது உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி பாளையம் வந்திருக்கோம். எல்லாம் கேங்காக வந்திருக்கோம். பிரியாணி நல்லா இருக்குது. பஃபே ஐட்டமும் சூப்பராக இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் பஃபே ஐட்டம். இல்லை, இது புதுசாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் தான் வந்து கேட்டு போனோம். சொன்னோடனே எல்லோரும் இழுத்துட்டு வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி புதுசாக நல்லா ட்ரை பண்ணோம். மட்டன் நல்லாயிருக்கு, மட்டன் நூடுல்ஸ் நல்லாயிருக்கு, ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் தந்தூரி கிரில்லாம் ஓகே, சூப்பராக இருக்குது. பிரியாணி பண்ணி ஸ்டார்ட் பண்ணலேருந்து நாங்கள் வந்து தான் இருக்கோம். இங்கே எப்போயுமே ஃபுட்டு எல்லாமே ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும். குவாலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பக்கெட் வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீன்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க. சாப்பிட்லான்னு வந்தோம். பரவாயில்ல, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும், ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும், எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். கிரில்லு, தந்தூரி, நூடுல்ஸ், பிரியாணின்னு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா மறுபடியும் திரும்ப திரும்ப நம்ம இங்கே தான் வரணும்னு நமக்கு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இங்கே வெஜ் தான் சாப்பிட்டேன். பட் ஆனால் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. பிரியாணி, நான் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. சார், பிரியாணி அடிக்கடி நாங்கள் வருவோம், சாப்பிடுவோம். இங்கே ஒரு பக்கெட்டு ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி ஃப்ரீ நாங்கள் ஒரு பக்கெட்டு இங்கே கும்பலாங்குட்டைக்கு நாங்கள் வந்திருக்கோம். வாங்கி சாப்பிட்டோம். பிரியாணி நல்லாயிருக்கு. ஹலோ சார், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம பிரியாணி பாளையத்தோட டிஷ்ஷல் மெனு எல்லாமே பார்க்கணும்னா, சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, வெஜ் ரைஸ் இருக்குது, வெஜ் நூடுல்ஸ் இருக்குது, எக் ரைஸ் இருக்குது, வெஜ் பிரியாணி இருக்குது, மஷ்ரூம் பிரியாணி இருக்குது, 65 இருக்குது, கோபி இருக்குது, பேபிகார்ன் இருக்குது,
லெக் பீஸு, லாலிபாப்பு, விங்ஸு, தந்தூரி, கிரில்லு, அப்புறம் ப்ரானு 65 இருக்குது, ப்ரான் தொக்கு இருக்குது, ப்ரான் கிரேவி இருக்குது, தந்தூரி கிரில் இருக்குது, தந்தூரி ஆஃபர் இருக்குது, ஃபுல் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. பஃபே கான்செப்ட்டும் இருக்குது நம்மளது. அந்த பஃபே கான்செப்டில் நான் சொன்ன மெனு எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்க ஒரு வாட்டி. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஈரோடு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நம்ம வந்து ஒரு புது பிரான்ச் போட்டிருக்கோம். இந்த பிரான்ச்சில் ஒவ்வொரு நாளுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா பஃபே சிஸ்டம் வித் அ ட்விஸ்ட், வித் அ டிஃப்ரென்ஸ். இந்த பஃபே சிஸ்டமில் நார்மலாக ஒரு பஃபேனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அதில் என்ன வேணாலும் எடுத்துக்கலாங்கிறதுனால எல்லாமே எடுத்துக்கிடுவாங்க. நம்ம தான் காசு பே பண்ணிட்டோம்ல, யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸும் அவங்க பிளேட்டில் அவங்க எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸை குமிப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணாமலே அடுத்த பிளேட்டுக்கு போயிடுவாங்க, அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவாங்க. இந்த பிஹேவியரை மாற்றணுன்னா, கஸ்டமர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு திங்க் பண்ண வைக்கணும்னா ஃபண்டமெண்டலாக ஒரு மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தோம்னா, அதே பஃபேயில் கிடைக்கக்கூடிய 22-25 வெரைட்டிஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் பே பண்ணுறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் கிடையாது. நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அந்த ஐட்டம்ஸை நாங்கள் எடை பார்ப்போம். ஒரு கிராமுக்கு 50 காசு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு பிளேட்டில் ஒரு 500 கிராம் ஃபுட் அவங்க ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 250 ருபீஸ் தான். ஆனால் அந்த 500 கிராம்ஸு என்னென்ன ஐட்டம்ஸை வச்சு வந்தது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கஸ்டமரோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம். கொஞ்சம் மட்டன் பிரியாணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் சிக்கன் பிரியாணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் மட்டன் நூடுல்ஸ் எடுத்துக்கலாம், கிரில்லும் இருக்கும், இதில் தந்தூரி சிக்கனும் இருக்கும், ஃபிஷ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பரோட்டா இருக்கும், நான் இருக்கும், கிரேவி ஐட்டம்ஸ் இருக்குது, வெஜ் இருக்குது, சிக்கன் 65 இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஐட்டம்ஸை, விருப்பப்படுற ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம், வேணான்னு நினைக்கிற ஐட்டம்ஸை எடுக்கவே தேவையில்லை. டோட்டலாக அவங்க என்ன எடுத்திருக்காங்களோ அந்த பிளேட்டோடைய எடை பார்த்து அவங்களுடைய பில்லு வந்து சார்ஜ் பண்ணுவோம். இது ரொம்ப இன்னோவேட்டிவான கான்செப்ட்டு. ஈரோட்டில் இது வந்து ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோமோ அங்கேயும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸு கொண்டு வருவோம். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மை ஃபுட் மை ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்பை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். என் உணவு நான் சொல்லும் விலையில் அப்படின்னு சொல்லி. இந்த ஆப்பில் வந்து கஸ்டமர்ஸ் ப்ரீ புக்கிங் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 1 day பிஃபோர், நாளைக்கு தேவையான ஐட்டம்ஸ் இல்லை அடுத்த வாரம் தேவையான ஐட்டம்ஸ் இன்றைக்கி அவங்க ப்ரீ புக்கிங் பண்ணுவாங்க நம்மளுடைய மை ஃபுட் மை ப்ரைஸ் ஆப் மூலியமாக.
இதில் 2 வகையான ப்ரீ புக்கிங்ஸ் இருக்குது. ப்ரீ புக்கிங் வித் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அண்ட் ப்ரீ புக்கிங் வித் பிட்டிங் சிஸ்டம். இப்போது 1200 உடைய வர்த்து உடைய ஒரு சிக்கன் பிரியாணி 4 கிலோ பக்கெட் ஒரு 7 to 8 பேர் சாப்பிட்லாம். அந்த பக்கெட் வந்து நம்மளுடைய மை ஃபுட் மை ப்ரைஸ் ஆப்பில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ப்ரீ புக்கிங்கில் ஒரு ரேட் சொல்லிடுவோம், 900 rupees அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ எப்போ வேணாலும் கஸ்டமர் அந்த ஆப்புக்குள்ளே வந்து 900 rupeesக்கு அந்த பக்கெட்டை புக் பண்ணி பிக்கப் பண்ணிக்கிற டைம் வந்து நாளைக்கு 11 o'clock, நாளைக்கு ஈவினிங் 7 PM, இல்லை அடுத்த வாரம் 11 o'clock ஏதாவது ஒரு டேட், அந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேட்டில் அவங்க எத்தனை குவான்டிட்டி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கெட்டில் 7 to 8 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு 50 பேர் கொண்ட ஒரு பர்த்டே பார்ட்டி நீங்கள் 50 பேரை இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 7 பக்கெட் தேவை. கடையில் வந்து அன்றைக்கே வாங்கினீங்கன்னா நீங்கள் பே பண்ணக்கூடியது 1200 into 7 buckets. ஆனால் இந்த ஆப் மூலிமா புக் பண்ணிங்கன்னா only 900 into 7. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ப்ரீ புக்கிங். இதை விடையும் கம்மியாக விலையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது த்ரூ பிட்டிங் ப்ரீ புக்கிங். இந்த பிட்டிங் வச்சு ப்ரீ புக்கிங்கில் என்ன ஆகும்னா நம்ம 900 கிடையாது 650 rupeesல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்லாட்டு ஒரு நாளுக்கு 12 ஸ்லாட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லாட்டும் 20 நிமிஷம். அந்த ஸ்லாட்டில் வந்து ஒரு 20 கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளவே ப்ரைஸு ஏற்றுவாங்க. ஒரு மினி ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி 650லேருந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் +10 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி 660க்கு கொண்டு போவார். ரெண்டாவது கஸ்டமர் +10 ப்ரெஸ் பண்ணி 670க்கு கொண்டு போவார். இந்த மாதிரி அந்த 20 minutesல ப்ரைஸ் ஏறி அந்த 20 minutes முடிகிற நேரத்தில் டாப் 5 பீப்புளுக்கு அந்த அவங்க சொன்ன ப்ரைஸில் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ சில பேர் வந்து 850 சொல்லியிருக்கலாம், இல்லை 840, 830, 820, 810, இந்த 5 பேருக்குமே அவங்க சொன்ன ரேட்டில் கிடச்சிரும். இது மூலியமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம்டு சேல்ஸ் நடந்துருது. ப்ரீ புக்கிங் ப்ரீ பேமெண்ட்டோடு நடந்துருது. எவ்வளோ புக்கிங் வந்திருக்கோ அவ்வளோதான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுலேயும் வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த ஆப்பை பிரியாணி பாளையத்தில் மட்டும்தான் ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆல்ரெடி சில ரெஸ்டாரண்ட்ஸ் ஈரோடில் நாங்கள் பேசியாச்சு, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 8 to 10 ரெஸ்டாரண்ட்ஸோட இந்த ஆப் டைப்பில் இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆப் மூலிமா இந்த 8-10 ரெஸ்டாரண்ட்ஸில் எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேணாலும் அவங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஈரோடில் மட்டும் இல்லை, இது மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லேயும், ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில், திண்டுக்கல்லில், சென்னையில், கோயம்புத்தூரில் இங்கெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து நம்மளுடைய ஆப்பு லான்ச் ஆகும்போது அங்கே இருக்கிற ஒரு 8 to 10 ரெஸ்டாரண்ட்ஸோட டைப் பண்ணி அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸும் ப்ரீ புக்கிங் மூலியமாக ஆர்டர்ஸை புக் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான அவங்க சொன்ன டைமில் அவங்க சொன்ன ரேட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். இதுதான் மை ஃபுட் மை ப்ரைஸோடைய கான்செப்ட். இப்போதைக்கு ஈரோடில் மட்டும்தான் இருக்குது. பட் மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் நீங்களும் இந்த பிஸ்னஸை ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரையில் ஒருத்தர் வந்து மை ஃபுட் மை ப்ரைஸை மதுரைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு இன்டென்ஷனில் இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓனராக மாறலாம் ஃபார் மை ஃபுட் மை ப்ரைஸ். மை ஃபுட் மை ப்ரைஸ் மதுரைக்கு வேறு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓனராக இருப்பாங்க. திண்டுக்கலுக்கு மை ஃபுட் மை ப்ரைஸ் ஓட ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் வேறு ஆளாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு நபர் இந்த மை ஃபுட் மை ப்ரைஸ் உடைய ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம். அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் நடக்கிற ப்ரீ புக்கிங் சேல்ஸுடைய ரெவென்யூ ஷேர் ஆகி உங்களுக்கும் அது வந்து ஒரு பேசிவ் இன்கமாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபார் ப்ரீ புக்கிங்னு நம்மளை நினச்சிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி என்னுடைய டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் மூலியமாக என்னால் இந்த ஆப்பை டிசைன் பண்ண முடிஞ்சது. இந்த ப்ராப்ளம், அதாவது ஃபுட் வேஸ்டேஜ் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்டோடைய சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த மை ஃபுட் மை ப்ரைஸ் ஆப் மூலிமா. நீங்களும் இந்த மை ஃபுட் மை ப்ரைஸ் ஆப்போடைய ஓனராக மாறலாம். உங்களுடைய சிட்டியில் எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு
Biryani,